கதையை வெளியில் உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிற ஒரு இயக்குனர். என்னோட சின்ன சின்ன சத்தங்களும் இசையாக உலகம் பூரா ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இசையமைப்பாளர். எனக்குள்ளே இருக்கிற அந்த ஓவியங்களை வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர். என்னோட கிறுக்கல்களை வந்து மக்கள் ரசிக்கிற மாதிரி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எழுத்தாளர். இப்படி பல பேருடைய கனவுகளை நினைவாக்குற நிகழ்ச்சி தான் கனவு பட்டறை. வாரத்தில் 5 நாளும் குறும்படங்களை பார்த்துட்டு அதை ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து 20 வாரங்கள் கழித்து 20 வெற்றியாளர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அங்கே ஒரு குறும்படத்தை பண்ணி இவங்களுக்கு பரிசா கேப்டன் சினி கிரியேஷன் ஒரு முழுநில தமிழ் திரைப்படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக தராங்க. இந்த மாதிரி எனக்கும் ஒரு வாய்ப்பு வேணும்னு அடி மனசில் ஆழமான ஆசை உள்ளவங்களுக்கான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தான் கனவு பட்டறை. லெட்ஸ் ரோல். இந்த வாரம் 5 குறும்படங்களை பார்த்தாச்சு. அந்த 5 குறும்படங்களுக்கும் நடுவர்கள் ஓட் பண்ணியாச்சு. யாரை திடீர்னு நடுவர்கள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் தான், மக்கள் தான் நடுவர்கள். நீங்கள் தான் வந்து ஓட்டை பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த வாரமும் அதிகமான ஓட்டுகள் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா பண்ணோம், அடுத்து ஒரு நல்ல இயக்குனராக இசையமைப்பாளராக ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் சரியான குறும்படங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எந்த குறும்படம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நான் இந்த பட்டியலை வாசிக்கிறேன். இந்த வாரம் நீங்கள் பார்த்த குறும்படங்கள்: நாளைய பொழுது உன்னோடு, மீண்டும் ஒரு குழந்தை, கப்பல், ஏக்கம், சுயம்பு. இந்த வாரம் 5வது இடத்துல இருக்க குறும்படம் வெண்ணிலா இயக்கத்தில் கப்பல். ஒரு மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் ஆர்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து மக்கள் என்ன பார்த்து அதுலேருந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அது அப்படித்தான். அந்த மாதிரியான ஒரு குறும்படம் தான் கப்பல். இந்த குறும்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு சில காட்சிகள். தட்ஸ் ஆல். தலிப்போ என்ன தள்ளி கேட்டு புஷ்டா நிக்கிற? தலிப்படா பால போடுறா. ஒரு நிமிஷம் இல்ல, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இப்ப பார்த்தாலும் எங்களே பார்த்துட்டு இருக்கா? உனக்கு என்ன வேணும்? நானும் விளையாடு வேணாண்டா. என்னது, நீ கிரிக்கெட் விளையாடுமா? சரி. டே கோகுல், உன்கிட்ட பால் இருக்காடா? இருக்குடா. டே லோகேஷ், உன்கிட்ட பேட் இருக்காடா? இருக்குடா. டே கார்த்தி, உன்கிட்ட? என்கிட்ட ஸ்டம்ப் இருக்குடா. சரி, உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட இந்த கட்டர் இருந்தா இது வச்சு நான் 6 அடிப்பேன்டா. என்னடா இவன் காமெடி பண்றான்? யாராவது கட்டை வச்சு 6 அடிப்பாங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அதெல்லாம் இருக்க ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக டெலிவிஷன் பார்க்குறோம். அங்கேயும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து யாருமே புகார் பண்ணாமல் அந்த பொறுப்பையும் சீராக செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து கட்டாயமாக கனவு பட்டறை நிகழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து குறும்படங்களை பார்த்துட்டு அதுக்கு ஓட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்கிறதா இல்லை வந்து அது உங்கள் கடமை அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. எது எப்படியோ நீங்கள் ஓட் பண்ணி 4வது இடத்துல இருக்கிற குறும்படம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உஷா இயக்கத்தில் நாளைய பொழுது உன்னோடு. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அழகான ஒரு காதலை வந்து காமிச்சிருந்தாங்க. அதுவும் என்ன வந்து விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த ஒரு தோழியை வச்சு நடிக்க வச்சுருக்காங்க. அருமையாக இருந்துச்சு. அவங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய ஓட் பண்ணியிருக்கீங்க. அந்த காட்சிகள் உங்களுக்காக இதோ.
மூணாவது இடத்துல இருக்க குறும்படம் ராஜ் கண்ணனின் ஏக்கம். ஏக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து காதல் ஏக்கம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி கல்விக்கு வந்து எவ்வளோ பெரிய ஏக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தார் ராஜ்கண்ணன். இந்த குறும்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு சில காட்சிகள். மோகன்தாஸ். எஸ் சார். எந்திரா பெஞ்சு மேல. நேத்து கொடுத்த வீட்டு பாடம் முடிச்சியா? நீங்களா முடிச்சீங்களா? நீங்களா எழுந்திருக்கீங்களா இல்ல? அந்த ஊர் பசங்களா நீங்க? எப்பதான் உங்களுக்கு விடிவு காலம் இருக்கும்? எல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க, பொழுது சாயத்துக்குள்ள வீட்டு பாடம் முடியும். எஞ்சி இருப்பது 2 இடங்கள். மீண்டும் ஒரு குழந்தை, சுயம்பு. 2 குறும்படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு ஒரு புனைக்கதை. இன்னொன்று வந்து ஒரு அம்மாவை வச்சு ரொம்ப அருமையாக ஒரு உண்மை சித்திரத்தை வந்து கதையாக செஞ்சுருந்தார். 2மே அருமையான கதை, 2மே வந்து உணர்ச்சி பொங்க இருந்துச்சு. இதில் எந்த குறும்படம் முதலிடத்துக்கு வந்திருக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காலையிலேருந்து இங்கேயே உட்காந்துருக்கீங்களேம்மா, டாக்டர் பார்க்கலையா? பார்க்கணும் தம்பி. என்னை இங்கே உட்கார வச்சுட்டு இதோ கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் என் பையன். இன்னும் வரல. என்னை விட்டு விடுங்கள் அண்ணா, நான் எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறேன்.